மகர ராசி, அவிட்டம் நட்சத்திரம். இது செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 6 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 6 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடைமுறைக்கு வந்தால் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 6 + 18 24. 24 வயசு வரைக்கும் ராகு தசை வரும். மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இந்த 2026 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சித்திரை 1, அதாவது சித்திரை 1 சித்திரை மாதம் பிறந்து 2027 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும், அதாவது பங்குனி மாதம் வரைக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? இந்த காலகட்டங்களில் கிரக நகர்வுகள், அதாவது சனி பகவானுடைய நகர்வு பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 3ஆம் இடத்துல உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரத்தில் அவர் ட்ராவல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அதே நட்சத்திரத்தில் வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆவார். அந்த 2 நட்சத்திரத்தில் தான் இவருடைய நகர்வுகள் இருக்குது. ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு வராரு. 6ஆம் இடத்துலேருந்து பயிற்சி ஆகி 7ஆம் இடத்துக்கு உச்ச வீட்டுக்கு வராரு குரு. ராசிக்கு குருவுடைய பார்வை பதியுது. இது ஒரு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ராகுவுடைய பயிற்சி இருக்குது, கேதுவுடைய பயிற்சி இருக்குது. ராகு சனியோட வீட்டில் இருக்கக்கூடிய கும்பத்திலேருந்து மகரத்துக்கு வராரு, அதாவது ஜென்ம ராகுவாக வராரு. கேது பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல அமைப்புன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா வீடு கொடுத்த கிரக சனி, அதுக்கு வீடு கொடுத்த கிரக அந்த கேது பகவானுக்கு சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று, இந்த கிரக நகர்வுகளை விட உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த தசாபுத்தி, ஏன்னா 7.5 சனி இப்போ தான் முடிஞ்சிருக்கு. 2025 உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சு. ஒரு சில பேருக்கு நிறைய கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு வராங்க. ஏன்னா மகர ராசிக்கு நிறைய பேர் நல்லாவே பேசுகிறாங்க, நல்லா பேசிகிட்டு இருக்காங்களே தவிர எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஆளாளுக்கு ஒவ்வொன்று பேசுகிறாங்க, ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு ஒரு சில பேர் வெறுத்து போனவங்களும் பார்த்துருக்கேன் நான். ஏன்னா ரொம்ப வெறுப்பாயிட்டு இருப்பாங்க. அது மாதிரி பேசினா யாராக இருந்தாலும் அந்த ஒரு இது வரும் இல்லையா? ஏன்னா இருக்கிறதே எடுத்து சொல்லணும். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் மகர ராசிக்கு 7.5 சனி விடுதலையான பிறகு நிறைய பேருக்கு கஷ்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா என்ன காரணம் அப்படின்னா, 7.5 சனி விடுதலை ஆகுது 2025. இப்போ மார்ச் 29 சனி பகவானுடைய பயிற்சி திருக்கணித முறைப்படி. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு புத்தி ஏதாவது மாறி இருக்கலாம். அதாவது புத்தி நடத்தக்கூடிய கிரகங்களோட டேட் மாறி இருக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தில். இல்லை அது 1 வருஷத்துக்கு முன்னாடி கூட மாறி இருக்கலாம். பெரிய கிரக தசைகள் தான் இந்த ராசிக்கு இருக்குது. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 2 வருஷம், 2.5 வருஷம், 1 வருஷம் இது மாதிரி தசா புத்திகள் இருக்கும். அதாவது புத்தி நடத்தக்கூடிய கிரகத்தோட டேட் இருக்கும். இது அந்த சனி பயிற்சிக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி மாறுதுன்னு வச்சிங்களேன். அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் யோக கிரகமாக இருந்துச்சுன்னா, யோகம் செய்யக்கூடிய அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகமாக இருந்துச்சுன்னா அந்த காரகத்துவம் உடனே வெளிப்படும். அந்த 7.5 சனி முடியும் போதே உங்களுக்கு கொடுத்துரும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு நல்லது நடந்துச்சு. அதே அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் நெகட்டிவான கிரகம், அதாவது பாதகாதிபதியாக இருந்தால், இது மறைவு ஸ்தானங்களில் இருந்தால், லக்ன மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், ராசிக்கு யோகாதிபதியாக இல்லாமல் இருந்தால், இல்லை சனி பார்வையில் இருந்தால், சனி நகரக்கூடிய இடத்துல இருந்தால், இது அந்த பிரச்சனைகளை அப்படியே தொடர வைக்கும். அது இப்போ 7.5 சனி விடுதலை ஆன மாதிரியே இருக்காது. இப்போ 7.5 சனிங்கிறது விடுதலை ஆயிடுச்சு, அது கன்ஃபார்ம், அதை ஒத்துக்கலாம். ஆனால் அந்த காரகத்துவம் இன்னும் முடியாமல் இருக்கும். இன்னும் அந்த கஷ்டத்தில் இருப்பீங்க, அந்த கடன் பிரச்சனையில் இருப்பீங்க, பணம் விட்டுருப்பீங்க வந்திருக்காது. அதே மாதிரி கடன் பிரச்சனைகளை நிறைய தீர்த்திருக்க மாட்டீங்க. வேலை ரீதியாக இன்னும் அந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு தான் தீர்ந்தது, ஓரளவுக்கு அப்படியே போயிட்டுருக்கு. மனசு மட்டும்தான் ஓரளவுக்கு நமக்கு ஏதோ ஒரு ஆறுதல் இருக்குதா தவிர மற்றபடி எல்லாமே இன்னும் அப்படியே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேருக்கு இருக்குது, நிறைய பேருக்கே இருக்குது. அது காரணம் என்னன்னாக்கா அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம். நான் போன வீடியோலலாம் சொல்லியிருப்பேன், புத்தி நடத்தக்கூடிய கிரகம் இந்த ஆண்டில் யாருக்காவது மாறுச்சுனாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் எதுவாக இருந்தாலும் சரி, யோக கிரகமாக இருந்தாலும் சரி, அந்த புத்தியாக இருந்தாலும் சரி, அவயோகம் செய்யக்கூடிய புத்தியாக இருந்தாலும் சரி. ஏன்னா 7.5 சனி பிடியில் இருக்கும்போது ஒரு கிரக புத்திகள் மாறுது அப்படின்னா அந்த காரகத்துவம் 7.5 சனி விடுதலை ஆனால் கூட அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகத்தோட டேட்டு முடிகிற வரைக்கும் இருக்கும். அது சம்மந்தமான மன உளைச்சல், அது சம்மந்தமான நெருக்கடிகளை நீங்கள் கொஞ்சம் அனுபவிச்சு தான் வருவீங்க. அது இந்த வருஷத்தில் முடிஞ்சால் 2026 அந்த டேட் முடிஞ்சு வேறு ஒரு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மாறிச்சுனாக்கா உங்களுக்கு சிறப்புன்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை மாறலை சார், இன்னும் அடுத்த வருஷம் தான் இருக்குது, இல்லை இந்த வருஷம் எண்டில் தான் மாறுது அப்படின்னாக்கா அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஆனால் இருந்தாலும் 7.5 சனிங்கிறது கிடையாது. அவர் அவரோட பார்ட் முடிஞ்சு, அவருக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இதன் பிறகு இப்போது நீங்கள் பார்க்கக்கூடியது எது அப்படின்னாக்கா சனி நகரக்கூடிய இடம். மெயினாக சனி நகரக்கூடிய இடம் அப்படின்னாக்கா உத்திரட்டாதி ரேவதி, இது ராசிக்கு யோகாதிபதிகளோட நட்சத்திரம். சனி பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீரிட நட்சத்திரம் வரைக்கும், அதாவது இந்த வருடம் ஃபுல்லாகவே சனியுடைய 3ஆம் பார்வை.
7ஆம் பார்வை பார்த்தீங்கன்னாக்கா அஸ்தம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், இது எல்லாமே செவ்வாயும் சந்திரனும் சம்மந்தப்படுது. 10ஆம் பார்வை பார்த்தீங்கன்னாக்கா பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், இந்த 2 இடம் இது பரவாயில்ல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 இடத்துலையும் அவயோகம் செய்யக்கூடிய கிரகங்கள், இல்லை புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள், சனிக்கு பகை கிரகங்கள், அப்படி இல்லை வக்கர கிரகங்கள் எதனா இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும். ரொம்பலாம் கொடுக்காது. 7 சனியில் கொடுத்த மாதிரிலாம் கொடுக்காது. 7 சனிக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. 7 சனி அப்படின்ட்டு இதுக்கப்புறம் அதை பற்றி பேசவே முடியாது. ஆனால் அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் பார்வைப்படக்கூடிய இடத்துல மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். அது சம்மந்தமான கொஞ்சம், அதாவது பாசிட்டிவும் இருக்குது. சனி பகவான் பார்வைப்படக்கூடிய இடங்கள் அந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா அது சம்மந்தமான நல்லது நடக்கலாம். அதாவது யோக கிரகமாக இருந்தால் யோகத்தையும் கொடுக்கும். உடனே வேலை வாய்ப்பு, தொழில், பொருளாதாரம் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. இப்போ வயசு ரீதியாக இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னோட கணக்குப்படி நான் வந்து இப்போ ராகு தசை எடுத்திருக்கிற 24 வயசு வரைக்கும் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்பு ரீதியாக யாராருக்கெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சோ அந்த படிப்பு ரீதியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இப்போ சால்வ் ஆகும். இப்போ ஒட்டக்கோரை தொட்டக்கோரை எதுவுமே கிடையாது. உங்களுக்கு படிப்பு சக்ஸஸ், நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்பு. அப்படி இல்லை தடைகள் இருக்குது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. 20 வயசுக்கு மேலே இப்போ வேலைலாம் தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு, வேலை நல்லாயிருக்கும், வேலை கிடைக்கும், வேலை பிரச்சனை வராது. வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள். மேல் படிப்பு படிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க, வேலை பார்த்துட்டே அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சக்ஸஸ் ஆகக்கூடிய காலம். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை இந்த காலகட்டம் கன்ஃபார்மாக கிடைக்கும். இதில் எந்த ஒரு தடையும் உங்களுக்கு கிடையாது. 24 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் 16 வருடங்கள் குரு தசை. குரு இந்த ராசிக்கு நிறைய பேச வேண்டியது குரு தசை. ஏன்னா ராசிக்கு வந்து 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு என்னன்னாக்கா 6ஆம் இடத்துலேருந்து இப்போ 7ஆம் இடத்துக்கு குரு வராரு. குருடைய பார்வை ராசிக்கு பதியுது, அதெல்லாம் ஓகே. குரு தசை நடக்கிறவங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ரொம்ப சிறப்பு அப்படின்னாக்கா கிடையாது. ஏன்னா இந்த தசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நன்மை செய்யாது இந்த மகர ராசிக்கு. எப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வருமா அப்படின்னு தான் பார்க்கும். ஏதோ ஒன்று அதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். என்னால் உங்களுக்கு நல்லதெல்லாம் பண்ண முடியாது, நீங்கள் பண்ணீங்க, நான் கெடுக்காமல் இருந்தால் சரி அப்படின்ற மாதிரி தான் அது குரு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம பொதுவாக சொல்லணும்னாக்கா, ஓமைக்கு சொல்லணும்னாக்கா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னாக்கா இப்படி தான் இருக்கும். அது என்னென்னா உங்களுடைய முயற்சிகள் அதிகப்படியாக சப்போர்ட் பண்ணுற இடத்துல இருந்தால், ஒரு சுபகிரக நட்சத்திரம், ஒரு சுபகிரக சேர்க்கை, சுபகிரக பார்வை இந்த குரு அமர்ந்திருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் கொடுக்க கடமைப்பட்டவர் கொடுத்துட்டே இருப்பார். இது எப்பெல்லாம் கொடுப்பாருனாக்கா முதல் 10 வருஷம் கொடுப்பார், பின்னாடி 6 வருஷம் கொடுப்பாரான்றது டவுட்டு. இந்த முதல் 10 வருஷத்தில் இது எம்ப்ளாய்க்கு பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். முதல் 10 வருஷம் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒன்று, இந்த முதல் 10 வருஷத்தில் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் நல்லா கொடுக்கும். அதாவது கொடுக்க கடமைப்பட்ட இடத்துல இருந்தால், அந்த நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த குருபகன் நல்லா கொடுப்பாரு. அதெல்லாம் ஓகே. எல்லாத்தையும் நீங்கள் சேஃப்டி பண்ணிங்க, முடிஞ்ச அளவு சேஃப்டி பண்ணிங்க. எந்த அளவுக்கு சேஃப்டி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு என்ன வேணால் பண்ணிங்க. அதாவது ப்ராப்பர்ட்டி, வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, ஏதோ ஒன்று. ஒரு சில பேர் கொடுக்கல, என்னங்க அப்படி சொல்கிறேன், ஒன்றுமே இல்லை அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு இருக்கலாம். அது உங்கள் சுய ஜாதகம். கொடுக்குறவங்களுக்கு நல்லா இருக்குது. ஒரு சில பேருக்கு நான் பார்த்துருக்குறேன், நல்லா இருக்குது, நல்லபடியாக போயிட்டுருக்கு, நல்லா சம்பாதிச்சேன். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த 6 வருஷம் ஆரம்பிக்கிற டைமில் வந்து மொத்தமாக லாக் ஆகி விட்டுரும். அதனால் அந்த டைமில் ரொம்ப குழப்பத்தை கொடுத்து முதலீடு பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, எதுலையோ எடுத்து போட வச்சு பிரச்சனைகளை கொடுத்துரும். கொடுக்குதா நீங்கள் வாங்கிக்கிங்க. பெருசாக வந்து முதலீடு பண்ணுறது அதுலேயே திரும்ப திரும்ப போடுறது வேணாம். ஒரு 100 ரூபா கொடுக்குதுன்னா ஒரு 20 ரூபா நீங்கள் போடலாம். அதில் ஒரு லாட்ரி டிக்கெட் மாதிரி தான் அது. அப்படி தான் இந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் எடுத்துக்கணும். இந்த குருதசையில் இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கும், பரவாயில்ல, ஓரளவுக்கு போகுதுன்னா சிறப்பு. இன்னொன்று, குடும்ப வாழ்க்கையிலையும் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றங்களை பார்க்கலாம். இப்போது யாராருக்கெல்லாம் வந்து ஃபேமிலி ரீதியாக பிரச்சனை இருக்குது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்குது, ஒரு சில பேருக்கு வந்து டைவர்ஸ் கிடைக்காம இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து திருமண வாழ்க்கையில் சேர முடியாமல் இருப்பாங்க. இதெல்லாம் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ திருமணம் பண்ணலாம். திருமணம் சக்ஸஸ் ஆகும். இப்போ தான் உங்கள் ஜாதகத்தையே எடுத்துப்பாங்க. இது வரைக்கும் நிறைய இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகிருப்பீங்க, அதுலேயே வெறுப்பாய் போய் அந்த ஜாதகத்தையே தூக்கி போட்டிருப்பாங்க. அது மாதிரி இருக்குது. திருமணமே வேணான்னு ஒதுங்கி நிற்கக்கூடிய நபர்களும் பார்த்துருக்க. ஒரு சில பேருக்கு அந்த அளவுக்கு ஒரு 2-3 வருஷம் தான் பார்த்துருப்பாங்க, உடனே வெறுப்பாயிடும். ஏன்னா ஒரு நல்ல வரன்கள் வரும், ஒரு 2-3 வார்த்தையில் அவமானப்படுத்திட்டு போயிடுவாங்க. அது மாதிரி நல்லா இல்லை, பிடிக்கலன்னு சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. அது வந்து அந்த வார்த்தைகள் வந்து சொல்ல முடியாத வார்த்தைகளாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுற நபர்கள்லாம் பார்த்துருக்கேன். அது மாதிரி கஷ்டங்கள் இப்போ இருக்காது. இப்போ வந்து திருமணம் அப்படிங்கிறது கூடி வரும். இன்னொன்று, வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இடமாற்றங்கள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, இது எல்லாமே சக்ஸஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 12 மாதங்களில் தமிழ் புத்தாண்டில், அதாவது 2026 4ஆம் மாதத்துலேருந்து 2027 4ஆம் மாதம் வரைக்கும், இல்லைனா 3ஆம் மாதம் வரைக்கும் எடுத்துக்கலாம். டோட்டலாகவே உங்களுக்கு அவ்வளோ சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். கிரக நகர்வுகள் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குது. தசாபுத்தியும் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள். 40 வயசுலேருந்து 59 வயசு வரைக்கும் சனி தசை. சனி மகா தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு
ராசியாதிபதி தசை, இது நன்மை செய்யக்கூடிய தசை தான். யோக தசை அப்படின்னு சொல்லிக்கலாம். ராசிக்கு நன்மை செய்யும் இல்லைன்னு சொல்ல. ஒரு சில பேருக்கு வந்து முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது நிறைய நல்ல பலன்களை கொடுத்துருக்கலாம். அதாவது 2010 2008 அது மாதிரி டைமில் ஆரம்பித்தவங்களுக்கு 2020 2019 ப்ராப்ளத்தை ஆரம்பிச்சிருக்கும். அதே மாதிரி 2018 இல்லைனா 17 சனி தசை ஆரம்பித்தவங்களுக்கும் ஓரளவுக்கு 2 வருஷம் போயிட்டு 2019 இல்லைனா 18 இருந்தே நிறைய ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிருக்கு அவங்களுக்கு. இது எல்லாமே இது எப்படி எடுத்துக்கலாம்னா, முதல் 10 வருஷத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு, பரவாயில்ல அப்படின்னா அது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லிக்கலாம். எல்லாருக்குமே சொல்ல முடியாது, ஒரு 10% பேருக்கு சொல்லலாம். அதுமாரி முதல் 10 வருஷத்தில் இருக்கிறீங்க, அவங்களுக்கு இப்போ தான் 7.5 சனி முடிஞ்சிருக்கு. 7.5 சனியில் நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க. அந்த பின்னாடி வரக்கூடிய 9 வருஷத்தை நீங்கள் நம்பலாம். ஏன்னா அந்த 9 வருஷம் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் போகும். அந்த பின்னாடி அந்த சுக்கிர புத்திக்கு பிறகு சூரிய புத்தியிலேருந்து உங்களுக்கு நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா லக்னம் வேறவா இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த முதல் 10 வருஷத்தில் கொஞ்சம் கச்சமச்சான்னு ஆகிருக்கும், கஷ்டத்தையும் அனுபவிச்சிருப்பீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமை காக்கிறது நல்லது. இப்போ பின்னாடி 9 வருஷத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா, இப்போ தான் 7.5 சனி முடிஞ்சிருக்கு. இன்னும் எத்தனை வருஷம் பேலன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அத்தனை வருஷமும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். 2 வருஷம் 3 வருஷம் தான் இருக்குது அதிகபட்சம், ரொம்பலாம் இருக்காது அதிகமாக. ஏன்னா 7.5 வருஷம் முதல்லே போயிருக்கோம். 2019 இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த சூரிய புத்தி ஆரம்பித்தவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது இல்லையா. இப்போ அதிகபட்சம் 7.5 வருஷம் போயிடுச்சுன்னா இன்னும் 2 வருஷம் இருக்குது, இல்லை ஒரு 1.5 வருஷம் இருக்கும், இல்லை 3 வருஷம் இருக்கும். இது முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதன் பிறகு தான் அந்த புதன் தசை தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா கூட 7.5 சனியோட தாக்கம் இருக்காது, அவ்வளோதான். இப்போ ஏதோ ஒரு பண வரவு, ஏதோ ஒரு இடம் மாற்றம், அது மாதிரி வேலையில் ஒரு உயர் பதவினா ரொம்ப உயர் பதவியெல்லாம் இருக்காது, அதுவும் போராடி வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன சுப விசேஷங்கள் நடக்கிறது, இது மாதிரி நிறைய வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். வாரிசுகளை வந்து வழி சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம், வாரிசுகளோட வளர்ச்சி சிறப்புன்னு எடுத்துக்கலாம். சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். உங்களை தவிர உங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அருமையான வளர்ச்சி, உங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கம்மி. அதுலேயும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எல்லாமே நல்லதாக நடக்கும். இந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு 60 வயசுலேருந்து 77 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். 9 பாக்கியஸ்தானாதிபதி. 7.5 சனியில் கடனை தான் கொடுத்துருப்பார், இல்லை நோய் நொடி பிரச்சனைகள் கொடுத்துருப்பார், நிறையா இருக்கும். அது அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னாக்கா 6 கூடைய பலன்களை தான் கொடுத்துருப்பார். இப்போ 7.5 சனி வரும்போதே 6ஆம் அதிபதி தசை 8ஆம் அதிபதி தசை நடந்துச்சுன்னா விடவே மாட்டார். இவர் உட்கார வச்சு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணி அனுப்பிச்சிடலாம். அந்த அளவுக்கு இருக்குது, அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்குது இது புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் இது 2018 இல்லைனா 21 ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிருக்கு நிறைய பேருக்கு. இது வந்து கடன் பிரச்சனைகளில் இருப்பீங்க. இந்த கடன் பிரச்சனை இப்போ தீரும், நோய் நொடி பிரச்சனைகள் தீரும். அதாவது வழக்குகள் எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்வுக்கு வரும். 7.5 சனி கிடையாது உங்களுக்கு, அவ்வளோதான். இப்போ வந்து தசாபுத்தி தான் மெயின். வந்து இந்த புதன் தசையில் இப்போ தான் பாகிஸ்தான அதிபதிக்கு உண்டான தசையே உங்களுக்கு செயல்பட போகுது. இதன் பிறகு தான் உங்களுக்கு வந்து அந்த 9ஆம் அதிபதி தசை அப்படின்னாக்கா எல்லாமே நல்லது அப்படின்னு சொல்கிறேன். எப்படியும் ஒரு தசாபுத்தி பார்த்தீங்கன்னாக்கா அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள்லாம் ஒரு நல்ல அமைப்பில் உட்காரும். 7.5 சனி முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு லைஃபே ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டுருப்பீங்க, இல்லை நல்லா வந்திருப்பீங்க. நல்லா இருக்கிறவங்க இதுக்கப்புறம் நல்லா இருப்பீங்க, கஷ்டப்பட்டவங்க இதுக்கப்புறம் நல்லா இருப்பீங்க, அவ்வளோதான். ஆக மொத்தத்தில் புதன் தசைங்கிறது கை கொடுக்கும், நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும், குடும்ப சூழல் நல்லாயிருக்கும், பொருளாதாரம் பரவாயில்ல உங்களுக்கு, அதெல்லாம் முன்னேற்றங்களை கொடுத்துரும். வீடு கட்டுறது, சுப விசேஷம் நடக்கிறது வீட்டில், இது எல்லாமே உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் இப்போ வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த காலகட்டம். 77 வயசுலேருந்து 84 வயசு வரைக்கும் கேது தசை. கேது ஒரு சில பேருக்கு இந்த மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு, செவ்வாயோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொத்து பிரச்சனை அதிகமாக இருக்குது. இடம், சொத்து, அது மாதிரி குடும்ப இதுவே தொழிலை லாக் பண்ணிட்டு இருக்காங்க. தொழிலை சுத்தமாக மூடிட்டவங்களாம் நான் பார்த்துருக்கேன். நான் அது மாதிரிலாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம், ஓரளவுக்கு ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அந்த கேது தசை முடிவு பகுதியில் தான் இருப்பீங்க. இந்த கேது தசை முடிஞ்ச பிறகு தான் அந்த சுக்கிர தசைங்கிறது ஏதோ ஒரு நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வருவார். எப்படியும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பரவாயில்ல. இப்போ அந்த கடன், நோய் நொடி பிரச்சனைகள் இது எல்லாமே இப்போ தீர்வுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. அந்த செவ்வாயோட வீடு, இன்னொன்று சூரியன் சந்திரன் வீடெல்லாம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துருக்கு. மீதி எங்கேருந்து தசை பண்ணுறவங்களுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் பார்ப்பீங்க. இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தசாபுத்தி ரீதியாக இந்த தமிழ் புத்தாண்டு, அதாவது 2026 ஏப்ரல் மாதத்துலேருந்து 2027 ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும். நன்றி.